திருப்பூரில் நிதி நிறுவனம் நடத்தி 20 கோடி ரூபாயை ஏப்பம் விட்ட மோசடி குடும்பத்தினரை போலீசார் கைது செய்தனர். முதலீடு செய்தால் நல்ல வருமானம் என கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றிய குடும்ப களவாணிகளின் பின்னணி என்ன? மதுரையைச் சேர்ந்தவர் முத்தையன். இவர் திருப்பூர் குமார் நகரில் குடும்பத்துடன் தங்கியிருந்து PN ரோட்டில் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வந்தார். தனது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கொடுப்பதாக கூறி விளம்பரம் செய்தார். விதவிதமான ஸ்கீம்கள் இருப்பதாகவும் ஒவ்வொரு முதலீட்டுக்கும் தனித்தனி லாபம் வட்டியாக கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பி இவருடைய நிதி நிறுவனத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஏராளமானோர் பணத்தை முதலீடு செய்தனர். பணம் வாங்கிய பின்னர் முத்தையன் தான் அறிவித்தபடி எந்த ஒரு லாபத் தொகையையும் முதலீட்டாளர்களுக்கு வழங்கவில்லை. மாறாக முதலீட்டாளர்களை நடையாய் நடக்க வைத்து அலைக்கழித்துள்ளார். ஒரு கட்டத்தில் பணம் கொடுத்தவர்கள் கடும் அழுத்தம் கொடுக்க முத்தையன் தனது நிதி நிறுவனத்தை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு தலைமறைவானார். பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் 120க்கும் மேற்பட்டவர்களிடம் அதிக வட்டி கொடுப்பதாக கூறி 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து விபூதி அடித்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து முத்தையன், அவருடைய மனைவி மஞ்சு, மகன் கிரண்குமார் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த முத்தையன், அவரது மனைவி மஞ்சு, மகன் கிரண்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கார்கள் மற்றும் 8.5 பவுன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்ட மற்றவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். முதலீடு செய்தால் நல்ல வட்டி கிடைக்கும் என்று யாராவது பேசினால் அவர்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.